உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சமீபத்தில் அந்த ஷீட் ஷேரிங் முடிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் திரும்ப ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காரு அப்படிங்கிற டோன் தான் நமக்கு தெரியுது. இன்னைக்கு அவர் சொன்னது மிகப்பெரிய குழப்பம். 3 தொகுதிகளில் வந்து நாங்க தாக்கல் பண்ணிட்டோம். கரும்பலை சின்னத்துல நிக்கிறாங்க. ஆனா நாங்க உங்ககிட்ட போய் கரும்பு சின்னத்துல ஓட்டு போட வேணாம், எங்களுக்கு கூட்டணி கட்சியோட வேட்பாளர் ஓட்டு போடுங்க, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க. எப்படி ஏற்றுக்கொள்வது இந்த தேர்தல் அரசியல்? ஆலு ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் தலைமையோட கொஞ்சம் பர்சன்டேஜாவது திமுக தலைமையுடன் நெருக்கமா இருந்திருக்கிறார். அதை இவர்கள் ரசிக்கவில்லைங்கிறது நிஜம். முதல்ல தடுமாற இவர் எப்படி நாகப்பட்டினத்தை ஆலு ஷானவாஸுக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி கேட்டிருப்பாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் சார் உள்ள வந்தா நிச்சயமா ஆலு ஷானவாஸ் வெளில தான் போகணும் அப்படின்ட்டு. அப்ப ஆலு ஷானவாஸ் எங்க போவாருங்கிற ஒரு கேள்வி எழுது. இதெல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்ப திருமாவளவன் மட்டும் தெரியாம எப்படி போவார்? திருமா காட்டுமன்னார் கோவில நின்று இருந்தா திருமா நிச்சயமா ஜெயிச்சிருப்பாரு. அந்த இடத்துல இருந்து அவர் வந்து வாபஸ் வாங்கி இளைய பெருமாளுடைய வாரிசுக்கு அந்த இடத்துல சீட் கொடுக்குறாரு. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. காட்டு மன்னார் கோயில் அது காட்டு மன்னார் குடிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு தெரியல, அவர் சொல்லணும். இப்ப டெல்டாவே எடுத்துங்க. டெல்டால வன்னியர்களும் இஸ்லாமியர்கள் அதிகம், அதுக்கு அடுத்து தலித்துகள் தான். இப்போ உங்க ரெப்ரசன்ட் நீங்க வந்து எனக்கு டெல்டால தலித்துகள் அதிகம், எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்ட் கொடுங்கன்னு பொதுவெளியிலேயே அந்த கோரிக்கை வைக்கணும். கிடைக்கலங்கிற அடுத்த விஷயம். திடீர்னு நான் வந்து மாநில அரசியலில் ஈடுபட முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றது, இந்த திடீர் ஆசை திடீர் ஆர்வம்லாம் வந்து இது போன்ற ஒரு மெச்சூர்டான ஒரு 25 வருஷம் 30 வருஷம் உள்ள கட்சிகளுக்கு அது ஒத்தே வராது. ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துல தேர்வாரா? வில்லிவாக்கத்துக்கு பிரச்சாரத்திற்கு விஜய் வர தயாராக இல்லை. அதுவே அவருக்கு பெரிய டென்ஷன் கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. வில்லிவாக்கத்துக்கு விஜய் வர தயாராகல. அப்படிங்கும்போது அவருக்கு ஆப்வியஸா அந்த ப்ரெஷர் டென்ஷன்லாம் இருக்கதான் செய்யும். ஸோ அதனால வில்லிவாக்கம் சொல்ல தேவையில்லை, பெரிய அளவுக்கு எடுப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தாவேகாவுக்கு ஃபேவராக இருக்காரு. விஜய்னு எழுதுனா ஜோசப் விஜய் படிச்சுடுவார். அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக விஜய் எழுதுனால தான் அதை படிச்சு பார்த்து சொல்றாரு. அவருடைய சொந்த பேரே அப்படி தான் படிச்சு பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மற்றும் பலர், இந்த என்ன கூட்டணி, கல்லாப்பட்டி கூட்டணி, இதெல்லாமே வந்து இந்த ஆதவன்கோ எழுதி கொடுத்த விஷயத்தை தான் அவர் வாசிக்கிறாரு. மற்றும் பலர்லாம் எவ்வளோ பெரிய காயப்படுத்துங்க. அதிமுக அவ்வளோ பெரிய கட்சி ஆக்சுவலா. திரும்பவும் இது 2006 எலெக்ஷனோட தான் நான் ஒப்பிடுவேன். ஏன்னா நிறைய அங்க அசம்பிளி வருங்கிறீங்களா? அங்க அசம்பிளி நான் சொல்ல, ஆனா வந்து அந்த முக்கியமான பார்ட்டிஸ் 2 பார்ட்டிக்குமே ஒரு மொமெண்டம் இல்லாம இருக்கிற நிலைமை தான் இருக்குது. திமுக திமுக நிச்சயமா இது கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போகுது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ராம்கி எழுந்துள்ளார். வணக்கம் ராம்கி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா இருக்கு. விசிகாவையொட்டி நான் நேர்காணல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு உச்சபட்ச குழப்பத்துல திருமாவளவன் இருக்காரு போல இருக்கு. திருமாவளவன் எப்போதுமே வெட்டு ஒன்று துண்டுறதுன்னு பேசக்கூடிய ஆளு. சமீபத்துல அந்த ஷீட் ஷேரிங் முடிந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் திரும்ப ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காரு அப்படிங்கிற டோன் தான் நமக்கு தெரியுது. ஹிந்து இன்டர்வியூல ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த பாண்டிச்சேரி அரசியல் பேசின வரைக்கும் ஒரு வளவழா கொள்ள அரசியலை வந்து திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் சார் விசிகால நடந்துகிட்டு இருக்கு? 8 சீட்டு வாங்கியாச்சு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு யார் காரணம்? திமுக கொடுக்குறாங்களா இல்ல அவராவே அந்த நெருக்கடியை தேடிக்கிறாரா? இல்ல, அவர் நிச்சயமா தடுமாற்றத்தில் இருக்கார். அந்த தடுமாற்றத்துக்கு அவர் தான் காரணம். நிச்சயமா அவர் தான் காரணம். ஏன்னா நீங்க வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, அது இதெல்லாம் சொன்னால் கூட முதல்ல இந்த கூட்டணி வந்து இந்த கூட்டணியில் ஏதோ ஒரு இடைவெளி இருக்குது, ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்குன்னு ஆரம்பிச்சது வந்து அது விடுதலை சிறுத்தைகள் பக்கம் தான். என்னைக்கு ஆதவர்ஜுனா ஆரம்பிச்சாரோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வரும்போது எல்லாருடைய பார்வையும் திரும்பினது. அது ஒரு உங்களுக்கு கவனிச்சிருப்பே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு எபிசோட் போணுச்சு. நள்ளிரவில் அறிக்கையெல்லாம் விட்ட காலம்லாம் உண்டு. அது நாங்கள் அதெல்லாம் வந்து 99 நாங்கள் எழுப்பப்பட்ட கோஷம், அது காலப்போக்கில் எங்களுக்கு வந்து அதில் வந்து ஆதரவு கிடைக்கலன்னு சொன்னார். அப்புறம் வந்து எங்களாலெல்லாம் சிஎம் ஆக முடியாது அப்படிலாம். அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் பேசினார், அதை நியாயப்படுத்தினார். முதல் தடுமாற்றம் அங்கேருந்து ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா வெளியில் போனார். வெளியில் போயிட்டு கூட ஆதவர்ஜுனா நான் வந்து திருமாவளவன் மேல் நான் மரியாதை வைத்திருக்கேன், எங்களுடைய நட்பு தொடர்கிறது அப்படிலாம் சொன்னார். ஆசி வாங்கிட்டு தான் விசி இதில் காவேக்காவில் போனேன். ஆமாம், காவேக்கில் சேர்ந்தேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஆதவர்ஜுனா சொல்லும்போது அடுத்த கட்ட அவங்க முடிவு என்னன்னு கேட்டதுக்கு நான் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பேன், எனக்கு இன்னும் வந்து திருமாவளவன் நல்ல நட்பு இருக்குது அப்படிலாம் சொன்னார். ஸோ அது என்ன ஆச்சுன்னா ஸ்பெகுலேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இவர் வெளியில் போயிருக்காரு, நிச்சயமாக அவர் விஜய் கட்சி தான் போவார். அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு பெரிய
பிரிட்ஜா இருப்பாரு, ஃபர்ஸ்ட் கூட்டணி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது. ஸோ அங்கேயே அந்த இடத்துலயே வந்து ஸ்டாப் பண்ணி இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லக்கூடிய ஆட்கள் விடுதலை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் தொடர்ந்து. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தாவேக்கார நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லும்போது கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து அமைதியாக இருந்தாங்க எல்லாம். இந்த அமைதி வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவங்க 10 ஆண்டுகள் இந்த கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்தபடியாக நின்று நாங்கள் தான் உறுதியாக எதிர்க்கிறோம் பாஜகவை அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, துணை முதல்வராக உதயநிதி பதவிக்கு முன்னாடி ஒரு பிரதமரை போய் பார்த்து வரும்போது இங்கே வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மீட்டிங்கு. அப்போ வந்து திருமாவளவனை பேச்சு எப்படி இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபியை வேற யாரும் வந்து என்ன அளவு கடுமையாக எதிர்த்துக்க முடியாது அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அவர் திமுக பேர் சொல்லலனாலும் இங்கே ஆன்டி பிஜேபி என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அது நிஜம்தான். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இருந்த உக்கிரமா அப்படி இருந்தவர் அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியானார். என்ன காரணம்னு தெரியல. கரண்ட்டுக்கு வந்துரும். சமீபத்தில் நடந்த இந்த நாட்கள் இந்த ஷீட் ஷேரிங்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் உள்ள குழப்பத்துக்கு என்ன ரொம்ப கரண்ட்டுக்கு வந்துடுறேன். இன்னைக்கு அவர் சொன்னது மிகப்பெரிய குழப்பம். 3 தொகுதிகளில் வந்து நாங்க வந்து தாக்கல் பண்ணிட்டோம். கரும்பலை சின்னத்துல நிக்கிறாங்க. ஆனா நாங்க உங்ககிட்ட போய் கரும்பு சின்னத்துல ஓட்டு போட வேணாம், எங்களுக்கு கூட்டணி கட்சியோட வேட்பாளர் ஓட்டு போடுங்க, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க. எப்படி ஏற்றுக்கொள்வது தேர்தல் அரசியல்ல? எப்படி குழப்பமாகாத? முதல்ல அந்த நீங்க அந்த மக்களுக்கு இவரை நம்பி கட்சியினருக்கு அந்த இவர் சொன்னாருங்கிறதுக்காகவே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு சின்னத்தையும் வாங்கி நிக்கிற அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம், பெரிய ஒரு. சார் கொஞ்சம் பேக் போலாம் சார். அந்த ஹிந்து இன்டர்வியூ தான் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது. அதாவது நாங்கள் வந்து பல்லாவரம் கேட்டோம், பண்ருட்டி கொடுத்தாங்க. அதாவது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை பட்டவர்த்தனமா மீடியால வந்து போட்டு உடைக்கிறாரு திருமா. என்னதான் சார் அந்த எபிசோட்ஸ், குறிப்பாக ஆலூர் ஷானவாஸை மையமாக வைத்து ஒரு எபிசோடு வந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதை ஏன் வந்து 2 பேருமே நிறுத்தாம ஏதோ ஒரு வகையில கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார்? இல்லை, இது போற இன்டர்வியூஸ் வந்து திருமாவளவன் எத்தனை கொடுத்துருக்கான்னு நம்ம பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது கட்சியில் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அவர் அன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு காரணமே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்த மனதில் இருக்கிறத வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கூட்டி இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமாக ஐ வாஸ் டோல்டுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூட அது வந்து உண்மையிலே அவர் மனத்தாங்களாக வெளிப்படுத்துறாரு. இல்லைங்க, ஒரு அறைக்குள் நடக்கிற விஷயம், நாங்கள் இத்தனை வாரம் என்ன விஷயம் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ராதவர்ஜுனா எபிசோட்லேருந்து இல்லை சொல்லி நான் வந்து அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். யாராவது வந்து இல்லை திமுகவுக்கும் விசிக்கும் வந்து நடுவில் விசில்னாலே என்ன சொல்லுவாங்க, இது வந்து வெறியலுக்கு சதி, இந்த கூட்டணியிலேருந்து என்னை வந்து வெளியேற்றுவதற்கு நடத்துகிற ஏகப்பட்ட பேர் சதி பண்ணுறாங்களாம் சொல்லுவாது. ஆனால் அவரே சாரிகள் செய்யக்கூடிய சதி, இன்னொரு டோன் மேலே போய் வலதுசாரி ஊடகங்கள் செய்யக்கூடிய பேசுவாங்க. நேற்று கூட சொன்னேன், வலதுசாரி ஊடகங்கள் எத்தனை ஊடகங்கள் இருக்குது, அவங்க 2 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அண்ணாமலை ஆதரவுங்கிறாங்க, இன்னொரு பிஜேபி டெல்லியில் சொல்கிறத கூட அவங்க கேட்க கிடையாது. ஸோ அது வேற. ஆனால் இவர் சொல்லும்போது அது ஏன் நான் வந்து ரொம்ப பர்பஸாக சொல்கிறாரு, அது உள்ளுக்குள் நடந்த விஷயங்களை வந்து நான் வெளியிலே சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக சொன்ன மாதிரி தான் இருந்தது. அவர் போய் கேட்கும்போது தான் எனக்கு நாகப்பட்டினம் நமக்கு இல்லை, நம்ம கட்சிக்கு இல்லை, அதில் ஆலூர் ஷானவாஸ் போட்டியிடவில்லைங்கிறத அங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற ஒரு டோன் வருது. ஸோ இதில் என்னன்னா 2 மாதங்களுக்கு முன்னாடியே தம்முன் அன்சாரியை கூட்டணிக்குள்ளே வராரு, அகாமடேட் பண்ணியாச்சு திமுக. அவர் வராரு, நாங்கள் வந்து அறிவாலயத்து வாசலில் பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு, நான் கூட்டணியில் ஸ்டாலின் ஆட்சி தொடர்வதற்கு நான் ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் உள்ளே வரப்பார், அவருக்கு ஒரு சீட்டு, தனியரசுக்கு ஒரு சீட்டு, கருணாஸுக்கு ஒரு சீட்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி முடிவான விஷயம், எழுதப்பட்டது. தனியார் கொடுக்கல. ஆமா, இல்லை சீட்டு இல்லைன்னா யாரும் இவங்க வரப்போறது இல்லை. 2வது இவங்க எல்லாமே ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தவங்க, ரெட்டையிலை சுற்றி தான் ஜெயிச்சு வந்தவங்க. ஸோ தம்முன் அன்சாரி உள்ளே வராருனாலே பை டிஃபால்ட்டாக நாகப்பட்டினம் தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிற நான் எதிர்பார்ப்பு ఉంది. ஸோ அப்படி எதிர்பார்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக இப்போ இருக்கிற கரண்ட் எம்எல்ஏ நிச்சயமாக ஆலூர் ஷானவாஸுக்கு அந்த தொகுதி இல்லைங்கிறது உரியாயிட்டு. இப்போ சாதாரண அரசியல் பார்வையாளருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். தம்முன் அன்சாரி உள்ளே வந்தால் நிச்சயமாக ஆலூர் ஷானவாஸ் வெளில தான் போகணும் அப்படின்ட்டு. அப்போ ஆலூர் ஷானவாஸ் எங்கே போவாருங்கிற ஒரு கேள்வி எழுது. ஸோ அவருக்கு வேறு ஏதாவது தொகுதி ஒதுக்கப்படுமா அப்படிங்கிறதுல. ஸோ இதெல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ திருமாவளவன் மட்டும் தெரியாமல் எப்படி போவோம்? அப்படி அவருக்காக தான் பல்லாவரம் கேட்டோங்கிறாரு. பல்லாவரம் கேட்க போய் தான் பண்ருட்டி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு முதல்ல தடுமாற. இவர் எப்படி நாகப்பட்டினத்தை ஆலூர் ஷானவாஸுக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி கேட்டிருப்பாருன்னு எனக்கு புரியல. ஓகே, ஏன்னா அவருக்கும் தெரியும், தம்முன் சார் உள்ளே வந்தால் அவருக்கும் தெரியும். ஆனால் நான் போய் ஆலூர் ஷானவாஸுக்காக நாகப்பட்டினத்தை கேட்டேன், அவங்க சொன்னாங்க இல்லை ஆலூர் ஷானவாஸை விரும்பலை அப்படின்னாங்க. அப்புறமா கேட்டதுக்கு இல்லை அவர் ராயபுரத்தை விரும்பினார் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆலூர் ஷானவாஸும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு, அவர் இன்டர்வியூவில், அவர் யூடியூப் இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு. நான் வந்து நாகப்பட்டினத்தோட எனக்கு ராயபுரம் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, சென்னையில் இருந்தாலும் என்னால் சில கருத்து உருவாக்கம் பண்ண முடியும், எம்எல்ஏ பணியை தொடர முடியும் அப்படின்லாம் அவர் பக்கம் நியாயத்தை சொல்கிறார். அவர் என்னுடைய விருப்பத்தை சொல்கிறார், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த விஷயத்தை அவர் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறார். நான் வந்து இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டனுமே டெல்டாவுக்கு இன்சார்ஜான நேரு அமைச்சர் அவர்கள்ட்ட
கூப்பிட்டு பேசினாங்க. நான் அப்போ நேருகிட்ட நான் வந்து சொன்னோன்னே என்னுடைய உள்ள கிடக்கையை அவர் புரிந்து கொண்டார். ஸோ இப்போ அவர் உள்ள கிடக்கே முதல்ல திருமாவளவன் தான் சொல்லியிருக்கணும். அவர் ஏன் நேருகிட்ட சொன்னார்னு தெரியல. ஆனால் அவர் புரிந்து கொண்டார். அப்படி நேரு புரிந்து கொண்டா கூட நேரு வந்து அந்த இவருடைய உள்ளக்கட்டையை புரிந்து கொண்டு அவர் திருமாவளவன்ட்ட சொல்ல, அவரு தலைமையிட சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இப்ப இந்த நாம இதெல்லாம் நம்ம வந்து யூகத்துல சொல்றோம், அதுதான் அவரு வெளிப்படையா சொல்றாரு திருமாவளவன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. திருமாவை பைபாஸ், அதாவது ஷானவாஸ் அவர்கள் திருமாவை பைபாஸ் பண்ணிட்டு திமுக தலைமையோடு தொடர்பில் இருப்பதுதான் அவருக்கு சிக்கலா? நிச்சயமா அதுதான் சிக்கல். அதுதான் என்னதான் சுத்தி வளைச்சு சொன்னாலும் இதுதான் உண்மை. ஆளு ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் தலைமையோட கொஞ்சம் பர்சன்டேஜாவது திமுக தலைமையுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறார். அதை இவர்கள் ரசிக்கவில்லைங்கிறது நிஜம். அதுவும் இல்லாம சொந்த கட்சி காலர்ஸை விட்டு ஷானவாஸ் திட்ட வைக்கிறதுங்கிறது என்ன சார் ஸ்ட்ராட்டஜி? ஒரு வரம்பு மீறிய விமர்சனம் ஆளூர் ஷானவாஸின் மீது வைக்கப்படுகிறது. அதற்கு கிட்டத்தட்ட உடஞ்சு போயிருக்காரு. அந்த ஷானவாஸுடைய இன்டர்வியூவை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு மன வருத்தம் இருப்பதாக தான் தெரியுது. அவங்கள கூட ஏன் திருமாவால கண்ட்ரோல் பண்ண முடியல? இல்லைங்க, நீங்க வந்து இணையத்துல இது ஒரு பெரிய ஷாக் இல்லைங்க. ஏன்னா இந்த கட்சி அந்த கூட்டணியில நம்பர் 2 கட்சி. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கூட காங்கிரஸை விட பெரிய கட்சி விசிகா. அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கு. அந்த கட்சியில எந்த விதமான கருத்து மாறுபாடுகளும் கிடையாது. 10 துணை பொதுச்செயலர் இருந்தாலும் நாங்க எங்களுக்குள்ள ஒத்த சிந்தனையில இருக்கோங்க மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கும் போது திடீர்னு ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கும் போது அப்பா தொண்டரை வந்து இணையத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா எதிர்த்து கேள்வி கேட்பா. அது வந்து ஏதோ ஒரு மற்ற கட்சி போல தலைவர் முடிவு எடுத்துல அது அப்படியே ஃபாலோ பண்ற ஒரு கட்சி இல்லை. அது காரசாரமான விவாதங்கள் அவங்க எல்லாத்துலயும் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது போல பண்ணதுதான். கண்டிப்பாக இதற்கு வந்து எதிர்ப்பு வரதான் செய்யும். ஏன்னா அது வந்து அவங்க அந்த இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கும் பொறுப்பு கொடுத்து வந்திருக்காங்க. நாகப்பட்டினம் டெல்டாவின் ஒரே ரெப்ரஸன்டேட்டிவ், விடுதலை சிறுத்தைகள் ஒரே ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் தான். ஸோ அந்த ப்ராப்பரா எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இந்த அளவுக்கு இவர் கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து தள்ளி நெருக்கடி கொடுத்தது ஆளு ஷானவாஸ் தான். அது அதை தவிர்த்திருக்கலாம். ஏன் அதை முன்னாடியே பேசியிருந்திருக்கலாம். ஆக்சுவலா இப்போ இதெல்லாம் வெளிப்படையாக வெளில பேசுறது மூலமாக என்ன திருமாவளவன் நினைக்கிறாருன்னா, மனம் பாரம் நீங்கிடுச்சு, அப்பா நம்ம எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டோம் அப்படிங்கிறது தான் வழியா. இது நினைச்சிருந்தாலும் அவரே மனசுக்குள்ள வச்சு இதை சரி பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அவர் ஏன் அங்கே பேசினார், வெளிப்படையாக பேசினாருங்களா இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து அதுக்கப்புறம் வரிசையாக கொடுக்குற விளக்கத்தெல்லாம் பார்க்கும்போது தான் அது வளன்னு இருக்கு. அதனால தான் திரும்ப வளவன்னு சொன்னேன் நான். என்னன்னா அது ஏன் அப்படி தேவையில்லாத விளக்கம் தானே. எனக்கு அதான் சொல்லி இந்த கடந்த 2 ஆண்டுகளில் அவர் நள்ளிரவில் 6 பக்க அறிக்கையை கொடுத்தது வளன்னு இருந்தது. அது ஒரு பக்கத்திலே முடிச்சிருக்கலாம். இன்னைக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்கும்போது ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருக்கார். ஓகே, தடுமாற்றம் இருக்கார். நீங்க பாண்டிச்சேரியில வந்து இந்த அலைன்ஸ்ல வந்து நாங்க நிக்கிற தனியாவே 3 பேர் 4 பேர் போட்டிடுவோம்னு சொன்னது அதுவே ஒரு சிக்கல் தான். அது வேணா திமுக வந்து கண்டுக்காம இருக்கலாம். அது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கண்டுக்காம இல்ல. காங்கிரஸ் மிக கடுமையா விமர்சனம் பண்ணாரு அந்த கட்டத்தில். திரும்ப கிட்டத்தட்ட துரோகம் பண்ணிட்டாங்கிற டோன்ல தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்து எப்படி பீகார்ல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபைட்டை திருமாவளவன் அங்க கொடுத்துருக்க முடியும் சார். அவங்களுக்கு அங்க நம்பர்ஸ் இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், சரி நீ இவ்வளவு குழப்பம் வருது இல்ல, எல்லா குழப்பத்துக்கும் காங்கிரஸ் புதுச்சேரியே எடுத்துப்போம். புதுச்சேரி எல்லா குழப்பத்துக்கும் காங்கிரஸ் மட்டும்தான் காரணமா, திமுக காரணமே இல்லையா? இவருக்கு தெரியாத இது ஜெகத் ரட்சன் என்பவர் பாஜக பியூஷ் கோயல் மாதிரி ஜெகத் ரட்சன் சென்னை, அவரு பியூஷ் கோயல் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்தார், ஜெகத் ரட்சன் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போனார். 2 ஒன்று தானே. உங்களுக்கு என்ன ஸ்டேக் இருக்கு அங்கே போய் பாண்டியில் போய் ஆட்சி மாற்றவர்னா ஜெகத் ரட்சன்னா அவரை தலைமையில் வச்சு அவர் தான் எல்லாம் பேசுவாராக. அங்கே வந்து தலைமை வந்து காங்கிரஸ் தான். இப்போ நீங்கள் செகண்டரி போர்ஸ் தான் திமுக. இப்போ இவர் ஜெகத் ரட்சனோட ரோல் என்ன? ஸோ இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. நீங்கள் இதெல்லாம் கேள்வி வைக்கிற இடத்துல தான் விடுதலை அவரே திருமாவளவன் தோழமை சுட்டல்னு ஒன்று ஆரம்பித்தார். அவர் தான் சொன்னார் அது நல்லா இருக்குப்பா அந்த டெர்மினாலஜி நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் அதை பயன்படுத்தவே இல்லை. அதை பயன்படுத்த கூட யோசிக்கிறார் அவர். ஓகே சார், இப்போ நீங்கள் நிறைய பிரச்சனைங்க நீங்கள் இந்த நாகப்பட்டினத்திலே சொல்லுங்கள். இங்கேயே விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றுவதில் அங்கே பிரச்சனை வந்தது. ஷானவாஸ் போராட்டம் இறங்கி பண்ணார். வேற எந்த எம்எல்ஏக்களையும் நான் பார்த்தவர் இந்த 5 ஆண்டுகளில் வேற எந்த எம்எல்ஏவும் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினது இல்லை. அதுவும் இந்த கட்சி பிரச்சனையாக நடத்தினது கிடையாது. பொது பிரச்சனையாக ஏதோ பண்ணியிருக்காங்க. விசிக போராட்டம் பண்ணியிருக்காங்க சார். திருமாவே வந்து மதுரையில வந்து கொடிக்கம்பம் ஏற்றும் போது ஆட்சியர் பிரச்சனை பண்ணாங்க. அங்க மதுரையிலையும் பண்ணாங்க, நாகப்பட்டினத்திலையும் பண்ணாங்க. நீங்க இன்னொன்னு சொல்றேன், இந்த ஆட்சி வந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றா அடுத்த 1 வாரத்துல இதே போல பிரச்சனை சேலத்தில் நடந்தது. சேலத்தில் இருந்து அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை வந்து செட்டில் பண்ணாங்க. இல்லை ஆட்சி வந்த புத்துல இது மாதிரியான தோழமை கட்சிகளே பண்றது சரியில்லைன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் தொடர்ந்துட்டு இருந்தது. எங்கே போனாலும் விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றுறதுல நிறைய சிக்கல்கள்லாம் வந்துட்டு தான் இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஆளு ஷானவாஸ் வந்து திமுக மினிஸ்டர்ஸ்க்கு இருக்கிற மேடையிலே அவர் அதிருப்தியை பேசினார். நாகப்பட்டினத்தில் அன்பில் மகேஷ்க்கு வந்து இன்சார்ஜ் கொடுக்கும்போது பேசியிருக்காரு. ஸோ அதனால் அங்கேயே வந்து திமுகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஆளு ஷானவாஸுக்கும் அங்கே நடுவில் ஒரு விரிசல் இருக்குது நாகப்பட்டினத்தில். ஸோ இதெல்லாமே திருமாவளவனுக்கு தெரியாமல் இருக்குமா?
எனக்கு என்ன அடிப்படையான கேள்வி, நீங்க வந்து அன்றாட அரசியல் பேசுறீங்க, எவ்வளவு பெரிய இது உள்ளுக்குள்ள நடக்கிற இவ்வளவு சிக்கல்கள் தெரியாம இருக்குமா? எனக்கு இப்போ அவர் சொல்றதை பார்த்தா நான் வந்து தமிழ்நாட்டு அரசியல உள்ள வர இப்பதான் எனக்கு தெரியுது, இப்படிதானே தெரியுது. ஒரு காமன் பார்வையாளராக பார்க்குறான், ஓ இப்போ இவர் வந்து எம்பி இருக்காரு, டெல்லி அரசியல் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு இருக்கு, இங்க உள்ளுக்குள்ள நடக்கிற சிக்கல்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே நடக்கிற இந்த கருத்து பரிமாற்ற இந்த பிரச்சனைகள்லாம் இவர் தெரியாதாங்கிறது வருது இல்ல. இதையும் தவிர்த்திருக்கலாம் அவர். ஓகே, 2019 இருந்து லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் விசிகாவுக்கு ஒரு வளர்ச்சி இருந்துச்சு சார். ஒரு கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து 8 சீட்டு வாங்கியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு வளர்ச்சியா தான் பாக்குறேன். வேட்பாளர் தேர்வுல ஒரு மிகப்பெரிய அளவுல கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. குறிப்பாக லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு 6 சீட்டு வாங்கி 4 ஜெயிச்சாங்க. இப்போ 8 சீட்டு வாங்கியிருக்காங்க. எத்தனை ஜெயிப்பாங்களோங்கிற சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்கு. திருமா காட்டுமன்னார் கோவில நின்று இருந்தா திருமா நிச்சயமா ஜெயிச்சிருப்பாரு. அந்த இடத்துல இருந்து அவர் வந்து வாபஸ் வாங்கி இளைய பெருமாளுடைய வாரிசுக்கு அந்த இடத்துல சீட்டு கொடுக்குறாரு. நான் காங்கிரஸ்ல சீட்டு கேட்டேன், எனக்கு விசிகால இருந்து சீட்டு கொடுக்குறாங்கிறாரு. கட்சியில ஆளா இல்ல. ஏன் இந்த அளவுக்கு தடுமாற்றத்துல திருமா இருக்காரு? குறிப்பாக அவர் காட்டுமன்னார் கோவில்ல போட்டி போட மாட்டேன்னு சொன்னதுக்கு பின்னாடி திமுக இருக்காங்க. திமுக திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கா. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். காட்டு மன்னார் கோயிலில் அது காட்டு மன்னார் குடிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு தெரியல, அவர் சொல்லணும். அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வார்த்தைகள் அவங்க லெட்டர் பேரில் காட்டு மன்னார் குடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் பாருங்களேன், மற்ற கட்சிகளுக்கும் இந்த கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளில் பெரிய வித்தியாசமே அதுதான். அங்கே தேமுதிக, அதுலேருந்து பாமக, அமமுகலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எவ்வளோ எல்லாம் பேசல, இங்கே எங்கள் தொகுதி, இந்த தொகுதி நாங்கள் வலுவாக இருக்கிற அந்த தொகுதி, எங்களுடைய வேட்பாளர் இது, எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னாங்க. அப்படி பேசுறதுனால தான் பாமக பலமாக இருக்கிற பகுதிகளில் இருந்து பெரும்பாலான தொகுதிகள் சீட்டை வாங்கியாச்சு. அமமுகவும் பெரும்பாலும் ஒரு சில சோளிங்கர் போன்ற பகுதிகள், பாப்பநாசம் போன்றதுன்னு அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. வேறு வழி இல்லாமல் அவருடைய ஆதரவாளர் கொடுக்குன்னு நினைச்சாரு, முடியல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் கிட்டத்தட்ட 60 to 70% வந்து அவர் செல்வாக்குள்ள பகுதிகள் தான். இப்படிதான் அலாட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவரு மொமெண்டம் எடப்பாடி வந்து உங்களுக்கு என்னென்ன தொகுதின்னு கேட்டோன்னா, எனக்கு இந்த பகுதியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேட்பாளர், நான் இங்கெல்லாம் போட்டி விரும்புறேன்னு தெளிவாக இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, வெறுமனே எண்ணிக்கை தான். 8 9 5 6ங்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகள் 5-6 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எண்ணிக்கையிலே இருந்துட்டாங்க. எனக்கு சிபிஎம் கூட வந்து ஒன்னு குறைச்சிக்கிட்டா கூட ஜெயிக்கக்கூடிய இடங்களா சிபிஎம் வாங்கியிருக்காங்க. சிபிஎம் ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் 5 வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ 4 வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டீப் சவுத்தை விட்டுருங்க, மற்ற 4 ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இது கூட்டணியில நாங்கள் வந்து அதிகமாக அந்த சீட் கேட்போம் அப்படின்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் சொன்னாங்க. 30 தொகுதி வரைக்கும் கேட்போம், நாங்கள் கேட்போம், அவங்க கொடுக்கட்டும் நாங்கள். ஸோ அப்போ 30 தொகுதி வரைக்கும் கேட்போம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாங்கள் 30 தொகுதிக்கு தயாராக இருக்கணும் தான் அர்த்தம். 30 தொகுதி எந்த தொகுதி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, அப்ப எங்க யார் எங்களுடைய வேட்பாளர் யாரும் எங்களுக்கு தெரியுங்கன்னு அர்த்தம். ஆனா நடப்பு இப்பதான் பார்க்கும்போது அது மாதிரி எந்த விதமான ப்ரிப்பேர்னஸே இல்லை, எதுவுமே பண்ணல. அவங்க பண்ணிருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம்ல. இவர் எதுக்கு தடுமாறுறாங்க? இப்ப நீங்க இந்த வரைக்கும் எல்லா இப்ப நீங்க எல்லாத்தையும் தொகுதியும் வந்துருச்சு. 8 தொகுதி வந்த பிறகு வேட்பாளரே முடிவு செய்யல, அவ்வளவு தடுமாற்றம். கேட்டா நாங்க ஏற்கனவே போட்டிட்டு கொடுக்க மாட்டோம், புதுசா கொடுப்போம், அங்க கொடுப்பாங்க. இன்னை வரைக்கும் இளையவர்மால் பையன் அவருக்கு அவருடைய ஜோதிமணி கொடுக்குற வரைக்கும் தடுமாற்றம் இருக்கு. அவரு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நான் வந்து காங்கிரஸ்ல இருக்கேன், காங்கிரஸ். ஏன் ஜோதிமணிக்கு சீட்டு கொடுக்கணும் தான் நான் கேட்கிறேன். விசிகால வேற ஆளே இல்லையா? அதுதான் இப்ப அந்த பகுதியுடைய விடுதலை தொண்டர்கள்லாம் கடுமையான கண்டனத்தை இணையத்தில் சொல்லிட்டு காரணமே அதான். ஏங்க வேற ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நிஜமாவே இதுதான் சொல்றேன், இவ்வளோ பெரிய குழப்பம். நீங்க வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் 20 தொகுதி கேட்டால் கூட 20 தொகுதி எந்தெந்த தொகுதி வேட்பாளர் யாரு, அந்த 20 தொகுதி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க தயாராகவே இல்லை. அதான பிரச்சனை. சரி, இன்னைக்கு தயாராகவே கரோலினுக்கு சீட்டு கொடுக்க போறாங்கன்னு ஊடகங்கள் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவங்க செய்யூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களை கொண்டு போய் அரக்கோணத்துல போட்டிருக்காங்க. எனக்கு ஷாக். அரக்கோணத்துல ஏற்கனவே வந்து கௌதமசன் அவர்கள் தோத்து போயிருக்காரு. அரக்கோணத்துல வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, லோக்கல் எம்எல்ஏக்கு அந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. சோ அங்க இல்லாம வேற எங்கேயாவது தொகுதிகள் வாங்கியிருக்கலாமே. தொகுதிகள் வாங்குறதையும் சில இடங்கள்ல வந்து காம்ப்ரமைஸ். தொகுதிகள் வந்து கேட்டு பெறுகிற இடத்துல கூட்டணி கட்சிகள் திமுக சைடுல இல்ல. அதுதான் என்னன்னா அவங்க பிரஷர் பண்ணி சிபிஎம் பிரஷர் பண்ற அளவுக்கு திரும்ப பிரஷர் பண்ணிருந்தா ஜெயிக்கக்கூடிய தொகுதியில வாங்கிருக்கலாம். நான் சொல்றேன், இவங்களுடைய முதல் கட்ட இதுவே எண்ணிக்கையில தான் இருந்திருக்குது. 5 6 7 8 அப்படிங்கிற அளவு தான் இருந்திருக்குது. அது ஒரு ரவுண்ட் பண்ணி பிறகு 8 அப்படிங்கிற பிறகு 8ல எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற நீங்க பாத்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் முதல்ல சீட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்புறம் போய் விருப்பம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் இந்த தொகுதியில் போட்டு விரும்புகிறோம், நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு எல்லாமே வந்து பொதுவெளியே டாக்குமெண்ட் ஆகிருக்குது, எல்லாமே நியூஸ் ஆகிருக்குது எல்லாமே.
ஸோ இப்போ இதில் வந்து என்னன்னா எல்லாரும் தனித்தனியாக போய் பார்த்துருந்தாங்க. எல்லாரும் தனித்தனியாக அறிவாளர் தனித்தனியாக போய் பார்க்குறது, தனித்தனியாக பார்த்து 2 தடவை போய் பார்த்து எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து எங்களுக்கு இது வேணும், இதுல நாங்க பலமா இருக்கோம், இதுங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நடக்கல. எல்லாவற்றையும் தனியா முடிவு செய்து திமுக மட்டும்தான். நீங்க ஒரு காட்சியை மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது இந்த அதிமுக கூட்டணியில. தினகரனும் தான் பிரதமர் மோடி மேடையில தான் எல்லாரும் ஒன்னா ஏறுறாங்க. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு பிரஸ் மீட்ல பியூஷ் கோயல் எய்த்தாவில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் வந்து ரைட் சைட்ல தினகரன் இருக்காரு, லெப்ட் சைட்ல அன்புமணி இருக்காரு, பியூஷ் கோயல்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதனால வரைக்கும் இந்த பாஜக தானே இந்த 2 பேரையும் உள்ள கூட்டு வந்தது, கூட்டணி கூட்டு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இங்க கூட்டணி கலர் மாறி போய் இவரு 2-3 பேரும் சேர்ந்து பிரஸ் மீட்டை பாக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சி என்னைக்காவது திமுக நடந்திருக்குதா? நடந்ததே கிடையாது. ஒரு டிஸ்கஷனே இல்லைங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனாக வரதான் செய்யும். அது வந்து கண்டிப்பா அது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆக்சுவலா. இது வந்து நீங்க இப்ப எனக்கு உங்க கேண்டிடேட் இதெல்லாம் தாண்டி நீங்க உங்களுக்கான இடம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு பகுதி இருக்கு, அங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும்ல. இப்ப டெல்டாவே எடுத்துங்க, டெல்டால வன்னியர்களும் இஸ்லாமியர்கள் அதிகம், அதுக்கு அடுத்து தலித்துகள் தான். இப்போ உங்க ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க வந்து எனக்கு டெல்டால தலித்துகள் அதிகம், எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுங்கன்னு பொதுவெளியிலேயே அந்த கோரிக்கை வைக்கணும். கிடைக்குதா கிடைக்கலங்கிறது அடுத்த விஷயம். ஏன்னா அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஆக்சுவலா. இப்போ இன்னைய வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, போன எலெக்ஷன்ல பாருங்க டெல்டால நாகப்பட்டினம் விடுதி சிறுத்தைகள் ஓகே தலித் மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், பாஜக கொடி திருவையாறுல மட்டும் தான் பாஜக போட்டிட்டு. இன்னைக்கு பாஜக எங்கெங்கெல்லாம் இருக்கு, தாமரை தஞ்சாவூர்ல இருக்குது தாமரை, கும்பகோணத்துல இருக்குது தாமரை, திருவாரூர்ல இருக்கு தாமரை. சொல்லுவேன் நான் வெளியில இருந்து பாக்குறேன், என்ன சொல்லுவேன்னா, ஓ அப்ப தாமரை வளர்ந்துருக்கு டெல்டால, விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி இல்ல, அவங்க வேற தொகுதி அப்படிதானே சொல்ல முடியும், அப்படிதானே கன்க்ளூட் பண்ண முடியும். பட் நிஜத்துல அப்படியா? அப்படி கிடையாது ஆக்சுவலா. ஸோ அப்போ ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும், எங்களுக்கு இதெல்லாம் வேணும், நாங்கள் இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும், நாங்கள் வேணும்னு சொல்லியிருக்கணும். அது அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டா தான் நான் பார்க்குறேன். டெல்டாவிலேயே வந்து தலித்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளும் இஸ்லாமியர்கள் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்கு. அங்கே நின்றுருந்தா கூட ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். இப்போ டெல்டாவில் வந்து அவங்களுக்கு பிரசன்ஸே இல்லாமல் போயிடுச்சு. பல தவறான முடிவுகள் சார். இந்த பல தவறான முடிவுகள் வந்து நிச்சயமாக எலெக்ஷன்ல எதிரொலிக்கலாம். வளர்ந்த கிராஃப்ல போய்கிட்டு இருந்த இப்போ விசிகா ஒருவேளை ஒரு தேக்க நிலை ஏற்பட்டா மிகப்பெரிய ஒரு ஐடென்டிக்கல் கிரைசிஸை வந்து திருமாவுக்கு உருவாக்கல. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க நமக்கு தெரியலையே. கொடுத்த எட்டுல எத்தனை ஜெயிப்பாங்கன்னு கூட நம்மளால சொல்ல முடியலையே சார். இல்லை ஆக்சுவலாக அது பெரிய செட்பேக் தான். அவர் வந்து மாநில தேர்தலில் இதில் வந்து மாநில அரசியலில் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் அது அவர் சொன்ன டைம் தான் கொஞ்சம் பிரச்சனை. நீங்கள் படிப்படியாக உங்களுக்கு ஆசை இருக்குன்னா அது படிப்படியாக தான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னா அது படிப்படியாக சொல்லணும். திடீர்னு உங்களுக்கு ஆர்வம் வருது, திடீர்னு நான் வந்து மாநில அரசியலில் ஈடுபட முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றது, இந்த திடீர் ஆசை திடீர் ஆர்வம்லாம் வந்து இது போன்ற ஒரு மெச்சூர்டான ஒரு 25 வருஷம் 30 வருஷம் உள்ள கட்சிகளுக்கு அது ஒத்தே வராது. நீங்கள் விஜய் கட்சியிலேருந்து எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் திடீர் ஆர்வம்லாம் வர்றதெல்லாம் எப்படி திருமாவளவன் பல தெரியும் நான் என்ன சொன்னேன், அதை எப்படி நியாயப்படுத்துவது கூட அவர் யோசிக்கிறேன். நான் ஒரே சின்ன நியாயப்படுத்தும் பண்ணலாம். காட்டுமன்னார் கோயிலில் நான் சென்ற முறை நின்று 87 வாக்குகளை தோற்று போயிட்டேன், இந்த நடை நான் வந்து அதை நிரூபிப்பதற்காக நான் பண்ணேன்னு சொல்லியிருந்தா ஒரே வாரத்தில் முடிஞ்சிருக்கு, யாரும் கேள்வி கேட்கவே போகிறதில்ல. ஆனால் அதுக்கு சொன்ன காரணம் இல்லை ஒரு மாற்றத்தை நோக்கி அரசியல் தமிழ்நாடு போகுதுன்னா அந்த மாற்றத்தை திமுக கூட்டணி விரும்பவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, மாற்றமே கிடையாதுங்க, ஸ்டாலின் ஆட்சி தொடருங்க, அப்படிதானே சொல்றாங்க. அவங்க அப்படி ஒரு திமுக ஜெயிச்சாலும் திமுக பாஜக உடைக்கும்ங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றாரு. அது இருக்கிறதுலே ரொம்ப உச்சகட்ச ரிஸ்க். அதுதான் பேனரு பெரிய விஷயம். ஐயா என்னன்னா நீங்க பேனரே அதான். நீங்க திமுக மெஜாரிட்டி கிடைச்சா கூட ஃபார்ம் பண்ண முடியாது சொல்றது அந்த கட்சியோடைய அந்த கூட்டணியோட நேரேட்டிவ் ஸ்பாயில் பண்ற மாதிரி, கூட்டணியோட ஸ்பிரிட்டை உடைக்கிற மாதிரி. அவங்க தான் சொல்றாங்க ஒரு அடியில் நிக்கிறோம், டெல்லிக்கு தலைவன மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேம்பெயின் வைக்கும் போது இவர் சொன்னது பெரிய ஸ்பாயிலர் ஆக்சுவலா. அதனால அவர் உள்நோக்கம் இல்லாமல் கூட சொல்லியிருந்திருக்கலாம். தன்னுடைய நிஜமான ஒரு உள்நோக்கம் இருக்கு திருமாவுக்கு. அவர் எப்படி நினைச்சிருக்கலாம்னா, சரி இங்க பாருங்க எல்லா கட்சிகளுமே அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றாங்க, சின்ன செகண்டரி ஃபோர்ஸஸ் எல்லாம் சவால் பண்றாங்க. பாமக அன்புமணி வெளில வந்து ஸ்பிட் பண்ணாலும் சௌமியா நிறுத்தி இருக்கிறாங்க, அவர் எம்பி ஆகிறாரு, அங்கே ஸ்பெண்ட் ஆகுது, பிரேமலதா அவங்க கட்சியை காப்பாத்துறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு மூவ்மெண்ட் நடக்கும்போது நாமளும் நம்ம கட்சியை இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நல்ல விஷயம் தான், ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் அப்படி நினைக்கிறது தான். ஆனால் அவருக்கு அதுக்காக எடுத்துக்கிட்ட வார்த்தைகள் இதுதான், இந்த மாதிரி மாற்றம் வரும்னு சொன்னதும் இது வந்து ரொம்ப இது ஒரு பெரிய கிரைசிஸ்ல வந்து விட்டதுனால நிச்சயமாக திமுகவுடைய அழுத்தம் கண்டிப்பா இருந்திருக்கும். இதை ரசிக்கவே மாட்டாங்க, நிச்சயமா ரசிக்க மாட்டாங்க. இதுல யார் ரசிப்பா? இவ்வளவு பெரிய கூட்டணி ஃபார்ம் ஆனது பிறகு அது கூட்டணியில முக்கியமான பார்ட்னரா இருக்கிற வந்து போய் இல்ல நாளைக்கு எதுவும் நடக்கும்னு சொல்லும் போது அது ஸ்பிரிட்டே காலி பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே சார், இந்த இன்டர்வியூக்கும் இந்த கேள்விக்கும் சம்மந்தம் இல்லாத கேள்வி. எக்ஸ் விசிகா நபரை பத்தி தான் இந்த கேள்வி கேட்க போறேன். ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்துல போட்டி போடுறாரு. அவருடைய பேச்சும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு
ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ரஜினியில் ஆரம்பித்து இப்போ வந்து எங்கே வந்து நிற்கிறாருன்னு நமக்கே தெரியும். ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் தேர்வாரா? குறிப்பாக அந்த ரஜினியை பற்றி பேசின பேச்சு ஓரணியில் திரண்டது. தமிழ்நாடு வந்து ரஜினிக்காக தான் திரண்டுச்சு. திமுக அப்படி பண்ணவே இல்லைன்னு வந்து எடப்பாடியார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு போய் முடிஞ்சது. ரஜினிக்காக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டது. அது இப்போ நாம பார்த்தோம். குறிப்பாக எப்படி சார் கிரவுண்ட் இருக்கு வில்லிவாக்கம்? அவரே வந்து வெற்றி பெற வாய்ப்பு இல்லைங்கிறனால தான் கடைசியாக சோடா பாட்டில் விஷயத்தெல்லாம் போய் மாட்டுறாரு. அவருக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியல. வில்லிவாக்கத்துக்கு பிரச்சாரத்திற்கு விஜய் வர தயாராக இல்லை. அதுவே அவருக்கு பெரிய டென்ஷன் கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. வில்லிவாக்கத்துக்கு விஜய் வர தயாராகல. அப்படிங்கும்போது அவருக்கு அப்போஸ் அந்த ப்ரெஷர் டென்ஷன்லாம் இருக்க தான் செய்யும். அவர் பேசின பேச்சுகள் எவ்வளோ, விஜய் பேசாத விஷயங்கள் கூட நிறைய பேசியிருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன் உங்களை சுற்றி எல்லாம் அவ்வளோ எதிரிகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இன்னொன்று ஞாபகம் இருக்குது, ஹிரோஷிமா மாதிரி விஜய் வந்து குண்டை போடுவாருன்னாரு. யார் தலையில் குண்டை போடுவார்? இதை மாதிரிலாம் அவர் பேசுவாங்களா? ஒரு அடிப்படையில் ஒரு வரலாறு பற்றிய புரிதலே இல்லாமல், அரசியல் பற்றி புரிதலே இல்லாமல் அவர் பேசின விஷயங்கள் இதெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? இது எப்படி பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா? அமெரிக்கா வந்து ஜப்பானில் குண்டு போட்ட மாதிரி விஜய் வந்து இங்கே குண்டை போடுவார், அதனால் எல்லாம் அழிஞ்சு போடுன்னு சொல்கிறது, இதை எப்படி ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியும்? ஒரு டோட்டலாக அவர் சொன்ன அவர் எதிர்க்காத கட்சிகள் தலைவர்களே கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் கூட வருத்தப்படல. அவர் நீங்கள் அப்போ கூட என்ன சொல்கிறாரு, நாங்கள் வருத்தப்பட்டா நாங்கள் சொல்கிறோம், மன்னிப்பு வைக்கிற மாதிரி தான் சொல்கிறார். வழிய காங்கிரஸ் எடுத்திருக்காரு. திமுகவோட கொள்கையே எங்கள் கொள்கை தான்ங்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் வந்து அதிமுக காலி ஆயிடுச்சுங்க. அதிமுக காலி ஆகிட்டு நாங்கள் செமிஃபைனல் தான், இனிமேல் வந்து அது முடிஞ்சு நாங்கள் செமிஃபைனல் தாண்டி வந்துட்டோம். இந்த மற்றும் பலர்லாம் எல்லாமே இவருக்கு கொடுத்த இன்புட் தான் எல்லாம் அவருக்கு. விஜய் அவர் இன்னைக்கு கூட எப்படி எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. அங்கே வார்த்தையில் விஜய்னு வந்தால் கூட அதையும் எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. அவருக்கே தெரில. அவரே இல்லைன்னா அவர் விஜய்னு எழுதுனா ஜோசப் விஜய் படிச்சுடுவார். அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக விஜய் எதுனால தான் அதை படித்து பார்த்து சொல்கிறார். அவருடைய சொந்த பேரே அப்படி தான் படித்து பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மற்றும் பலர், இந்த என்ன கூட்டணி, கல்லாப்பட்டி கூட்டணி, இதெல்லாமே வந்து இந்த ஆதவன்கோ எழுதி கொடுத்த விஷயத்தை தான் அவர் வாசிக்கிறாரு. மற்றும் பலர்லாம் எவ்வளோ பெரிய காயப்படுத்தாங்க. அதிமுக அவ்வளோ பெரிய கட்சி. ஆக்சுவலாக அவங்க வந்து கிரவுண்டில் போய் இப்போ தன்னையே இவங்க ஒரு பெரிய மாய நோட்டு இருக்காங்க. வெளில போய் பாருங்க, வெளில போய் பார்த்தா தெரியும் எந்த அளவு கிரவுண்டில் திமுக வர்சஸ் அதிமுக இருக்கிறது. இவங்க ஒரு வேற ஒரு உலகத்தில் இருந்துட்டு இவங்க வந்து மற்றும் பலர் போங்க, மாயவரத்துக்கு போங்க, கூத்தாநல்லூருக்கு போங்க, அங்கெல்லாம் டிவிக்கு இருக்கா நமக்கு தெரியல. ஆமா, இல்ல இவங்க இது வந்து ஒரு மாதிரி காட்சி அரசியல், இது ஒரு மாதிரி போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு எடுபடாது. பார்க்க தானே போறோம். சென்னை ஆனா இன்னைக்கும் திமுக வலுவான கோட்டையா இருக்குது. அந்த கோட்டையில வந்து எதையாவது கொஞ்சம் கல்ல அசைச்சு பார்க்கணும்னு நினைச்சது ஒரு நல்ல விஷயம் தான். நான் இதில் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கான ஸ்கோப் இருக்கு, நமக்கான ஆதரவு வந்து சிட்டியில தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க வந்து நம்ம ஈஸியா நம்ம இங்க கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு போட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான்லாம் கரெக்ட் தான். ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே அதிமுக ஒரு பெரிய மொமெண்டம்ல மேலே வந்துருச்சு. ஸோ அதனால் வில்லிவாக்கம் சொல்ல தேவையில்லை, பெரிய அளவுக்கு எடுப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே சிட்டி வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அது தாவேகாவுக்கு ஃபேவராக இருக்கு. கார்த்திக் மோகன் அங்கே ஜெயிக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? கார்த்திக் மோகன் அதில் எல்லாமே கொண்டாடுறாங்க. அவங்க தான் திடீர்னு கார்த்திக் மோகனுக்கு அவ்வளோ அங்கேருந்து அண்ணா நகர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்காரு, அவ்வளோ ஃபோக்கஸ்டு அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் அது பாருங்க கிரவுண்டில் அது இப்படி சொல்கிறாங்க. அவர் தொகுதிக்கு இப்போ பரிச்சயம் இல்லாததெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா சென்னையில் வந்து ஒரு தொகுதியில் போயிட்டு இது மாதிரி ஒரு வேட்பாளரை குறை சொல்ல முடியுமா? தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாத சொல்லுவார். அக்கம் பக்கத்தில் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க நம்ம பரிச்சயம் இல்லை அப்படிங்கும்போது அண்ணா நகருக்காரு வில்லிவாக்கத்தில் போட்டு இல்லைன்னா பெரிய விஷயமா? அதான் இல்லாமல் சார், நாளைக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அண்ணா நகரில் கிரவுண்ட்ல இருந்து வேலை பார்த்தோம். கிரவுண்டில் இன்னைக்கு திமுக வந்து சிட்டியிலங்க கதவை தட்டி கேட்குறாங்க, உங்களுக்கு என்னங்க வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களால முடியுது, ஏன்னா சிட்டிக்குள்ளே அவங்களால வந்து இதை பண்ண முடியும். ஓகே, ஸோ அது அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த். ரெண்டாவது இந்த 16 தொகுதிகள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டை, அதை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வேளச்சேரி சார், அது நிச்சயமா வேளச்சேரி தான் ஒரு பெரிய டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது மாதிரி காங்கிரஸ் பக்கம் போகும்னு எதிர்பார்க்க. அதே வேட்பாளர் அதே கூட பரவாயில்ல. அது ஒரு பெரிய மைனஸ் தான். திமுக நிச்சயமா திரும்ப நின்றுதான் கண்டிப்பா திமுக ஜெயிச்சிருக்கும், வேளச்சேரியிலும் ஜெயிச்சிருக்கும். ஏன்னா பெரிய பெரிய தொகுதிகள் ஆயிடுச்சு. கிரவுண்ட்ல வந்து திமுக இருக்கு சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா செங்கல்பட்டு தாண்டினா அது வேற விதமான சினரியோ, அது வேற மாதிரி இருக்குது. சென்னையில் வந்து அவங்களுக்கு எடுப்படும். ஸோ இங்கே போய் திமுகவை மோதுவது அப்படிங்கிறது முடிவு எடுத்த வரையும் சரிதான். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி சோடா பாட்டில் எபிசோடெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி ஏமாத்துறதுங்கிறது, நேரத்தில் ஆதாரத்தை வாங்கி நான் அதை பார்த்துட்டேன், இதெல்லாமே என்ன மாதிரியான அரசியலும் தெரியல. ஒரு கும்பலை ஆயிடுச்சு போய் எல்லா தொகுதிக்கும் விசிட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து எடுபடாது, இந்த அரசியல் எடுபடாது. பார்ப்போம். இது வந்து சென்னை தான் அவங்களுக்கான ஒரே ஸ்கோப்பு, அங்கேயும் எடுபடலைங்கும் போது அந்த கட்சியோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குரியாதான். கடைசி கேள்வி சார், குறிப்பாக கிரவுண்ட் எப்படி இருக்கு? இது ப்ரெடிக்டபிளான எலெக்ஷனா இல்லையா? களத்தில் யார் முந்துறாங்க, யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு? இல்லை, திரும்பவும் இது 2006 எலெக்ஷனோட தான் நான் ஒப்பிடுவேன். ஏன்னா நிறைய ஸ்பிட் அங்க அசம்பிளி வருங்கிறீங்களா? அங்க அசம்பிளி நான் சொல்ல, ஆனால் வந்து அந்த
முக்கியமான பார்ட்டிஸ் 2 பார்ட்டிக்குமே ஒரு மொமெண்டம் இல்லாம இருக்கிற நிலைமை தான் இருந்தது. திமுக திமுக ரெண்டு பேருக்கும் ஒரு மொமெண்டம்ங்கிறது நீங்க அதை புஷ் பண்ணி 120 சீட்டுக்கு மேல தள்ளி விடுறது தான் ஒரு மொமெண்டம். அந்த மொமெண்டம் 2006 இல்ல. அது என்ன காரணம்னா 2 கட்சிகளும் பலமா இருந்தாங்க. அப்ப 2006 ஜெயலலிதா அவர்களும் 2006 கலைஞர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சிகளுடைய ஒரு புஷ் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. அதை வந்து விஜயகாந்த் உடச்சு தள்ளுறாரு. அப்போ உடைக்கும் போது உங்களுக்கு சவுத்துல எல்லாம் ஒன்றும் பெருசா எடுபடலை, இங்க பாமக பெருசா எடுப்பல. இங்க கிட்டத்தட்ட அதே நிலைமைக்கு வந்திருக்கும். கூட்டணி கட்சிகள் எவ்வளவு வீக்கா இருக்கான்னு இப்ப தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? விடுதலை தெரிஞ்சிச்சா? அப்படி விடுதலை பெரிய புஷ் கொடுப்பாங்க அப்படிலாம் நினைச்சா ஒண்ணுமே இல்லை. அமமுக அப்படியே 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 கலந்து போயிடுச்சு. அப்படியே அமமுகங்கிற பார்ட்டியே இப்ப இல்ல. அது அப்படியே ஒன்னா கலந்து போயிடுச்சு. ஏடிஎம் கூட கலந்துட்டாங்க அப்படியே. அப்ப அங்க வந்து இப்ப என்னதான் சொன்னாலும் அது அதிமுக பாமக கூட்டணி தான். பாஜக பயங்கர அப்செட்ல இருக்காங்க. ஸோ அது தனியா. தமாகங்கிற சாப்டரே க்ளோஸ் இல்ல. அது அப்படியே தாமரையா போயிடுச்சு. ஸோ அதனால எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஸ்ட்ரென்த் புஷ்ங்கிறது குறைஞ்சிச்சு. இப்ப இண்டிவிஜுவல் திரும்ப நம்ம 2006 சிச்சுவேஷனுக்கு வருது. ஸோ இப்போ அதனால எந்த அளவுக்கு எந்த பார்ட்டிக்கு மொமெண்டம் கிடைக்குங்க தெரியாது. ஆனால் நிச்சயமா நான் தான் சொல்றேன், திரும்ப நான் ஒரு மாதம் ஓராண்டுகளாகவே சொல்லிட்டு இருக்க விஷயம், நிச்சயமா இது கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போகுது. நிச்சயமா வரக்கூற ஆட்சிங்கிறது அது என்னதான் இருந்தாலும் ஒரு கூட்டணிக்கான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அந்த மாதிரியா ஒரு கூட்டணி சார், திமுக கூட்டணி அது யாரு வேணாலும் இருக்கலாம். அந்த இழுபறி அந்த விஷயத்துல இழுபறி இருக்கு. அதனாலதான் நான் 2006 ஒப்பிடுறேன். ஏன்னா இது ஒரு ஸ்பாய்லர் தான். இவங்க ஒரு 10% ஓட்டு தாவேகா வந்து பிரிக்கிறது அது நிச்சயமா ஒரு பாதிப்பை ஏற்படுது. 2 பக்கம் பாதிப்பை ஏற்படுத்து. அதெல்லாம் நான் பாக்குறோம். ஆனா அதனால அந்த ரிசல்ட்ஸ் எப்படி ஆகும்னா 2 பக்கமும் ஒரு முடிவு இல்லாத நிலைமை தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரச்சாரம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு இப்போ 2 வாரத்துல வந்து பிரச்சாரம் வந்து ஒரு டைவர்ட் ஆகி கொஞ்சம் போனுச்சுன்னா அது ரிசல்ட்ஸை மாத்தும். இன்னைய அளவுக்கு நம்ம வந்து வெயிட் அண்ட் சீ தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியலுக்கெல்லாம் குறிப்பாக இந்த விசிகா ஒட்டி விசிகா கூட என்ன நடந்திருக்குங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். குறிப்பாக திருமாவுக்கு ஒரு சின்ன செட்பேக் ஏற்படலாம் அப்படிங்கிற டோனில் பேசியிருக்கீங்க. களம் என்ன பதில் சொல்ல போது நமக்கு தெரியல. மே நாள் நமக்கு தெரிஞ்சிடும். நேரில் நமக்கு பேசிய நன்றி.